ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் ரம்யா, ஜோ, அக்ஷரா 2 பேரும் உள்ளே வந்திருக்காங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவங்க நண்பர்கள்லாம் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியே போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டோட நான் பெட்டர், அவங்க பண்ணுறதோட நான் நிறைய பண்ணியிருக்கேன், அவங்க எப்படி இங்கே ஒரு டாப் 6ல் வந்தாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே போன கண்டஸ்டன்ட் வந்து ஒரு 3 பேரை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடம் இருக்கிறவங்க வந்து சாண்ட்ரா, அடுத்து வந்து அரோரா, 3வது பார்த்தீங்கன்னா நம்ம சபரி. ஸோ இந்த 3 பேர் தான். நமக்கே தெரியும் இந்த 3 பேர் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. சாண்ட்ரா ஒன்றுமே பண்ணலை பெருசாக பார்த்தீங்கன்னா. அவங்க வந்து அழுதழுதே இதில் வந்துட்டாங்க. அது காரணம் நமக்கு தெரியும், விஜய் சேதுபதியோட ஃபுல் சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அரோராவுக்கு தெரியும், அரோராவுக்கு விஜய் சேதுபதி மட்டும் இல்லை, பிக் பாஸும் சேர்ந்து செம்ம சப்போர்ட்டு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அழகில் வந்து வழியிறாங்கன்னு தான் தெரியுது. ஸோ சபரி சொல்லவே தேவையில்லை, அவர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட். அவரை தான் ஆக்சுவலாக வின்னராக ஆகிறதுக்கு ஃபஸ்ட்லேருந்தே ட்ரை பண்ணாங்க. பட் அவர் கொஞ்சம் மிக்சர் சாப்பிட்டுனே இருந்ததால் பெருசாக அவர் மேலே கவனம் செலுத்த முடியல அவங்களாலையும். சரி ஓகேன்னு விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் இன்சிடென்ட் நடந்ததால் பெரிய இடத்துக்கு வந்த மாதிரி சபரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவங்களும் அதை வச்சு இதை ஓட்டிடலாமான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க விஜய் டிவியுமே. ஸோ இந்த 3 பேர் தான் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த சாண்ட்ராக்கு உண்மையே பெரிய ஷாக்காக தாச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோக்கு கடைசி அவங்க வெளில போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து அவங்க தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அவங்களே நம்மளை இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எங்கேயே அவங்களுக்கே வந்து கண்டிப்பாக வந்து தோணும். ஏன்னா கிளவரான கேர்ள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா. அவங்க கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அரோராவும் அப்படி தான். எதுக்காக அப்சரா வந்து நம்மளை சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ நம்ம 2 பேர் தப்பு பண்ணியிருக்கோன்ற மாதிரி அவங்களுமே யோசித்து பார்க்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மக்களை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.